அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கணியத்திற்குரிய சகோதரர்களே, மனம் சார்ந்த பிரச்சனைகள்ல முக்கியமான ஒன்றாக இன்றைக்கு சொல்லப்படக்கூடியது என்னன்னா ஓவர் திங்கிங். அதிகமாக சிந்திப்பது, யோசிப்பது. அதுவும் குறிப்பாக நமக்கு ஏற்பட்ட பிரச்சனைகள், துன்பங்களை பற்றி யோசிக்கக்கூடிய நேரத்துல அது கூட அதிகமாக போய் மூளையிலே மிகப்பெரிய ஒரு பாதிப்பை, இன்னும் தலைவலி, டிப்ரெஷன், ஆங்ஸைட்டி இந்த மாதிரியான விஷயங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கும். அப்ப என்ன சொல்றாங்கன்னா ஓவர் திங்கிங்கை எப்படி எல்லாம் குறைக்கிறது அப்படின்றதுக்கு மருத்துவ ரீதியாக பலவிதமான ஆலோசனைகள் சொல்லப்பட்டாலும் இதை பத்தி இஸ்லாம் என்ன சொல்லுது அப்படின்னா, இஸ்லாம் ஓவர் திங்கிங் அதிகமாக யோசிப்பதை பற்றியோ அல்லது கம்மியா யோசிக்கணும் அப்படின்றத சொல்லல. கண் எப்படி பார்க்கறதுக்கோ அதே போல மூளை என்பது சிந்திக்கிறதுக்காக தான். நம்ம அதிகமா சிந்திச்சாலும் சரி அல்லது குறைவாக சிந்தித்தாலும் எதை சிந்திக்கணும் அப்படின்றத பற்றி குரான்ல பார்க்கக்கூடிய நேரத்துல அல்லாஹ் திருமறை குரான்ல பல வசனத்துல சொல்றான், யா யுல்லதீன ஆமனு குருல்லாஹ திக்ரன் கசீரா. நம்பிக்கை கொண்டவர்களே, நீங்கள் அல்லாவை அதிகம் நினைவு கூறுங்கள் அப்படின்ட்டு அல்லாஹ் சொல்றான். அல்லாவை அதிகம் நினைவு கூறக்கூடிய ஆண்கள் மற்றும் பெண்கள் அப்படின்னு ஒரு வருஷம் தாக்கிரின்லா கசீரமா தாக்கிறாத். அல்லாவை அதிகம் நினைவு கூறக்கூடிய ஆண்கள் பெண்கள் அப்படின்னு சொல்றான். அல்லாவை அதிகம் நினைவு கூறுங்கள், லஅல்லக்கும் துஃப்லிஹூன், நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் அப்படின்னு நல்லா சொல்லிட்டு யோசிக்கலாம். அதிகமாக யோசிச்சாலும் எவ்வளவு நம்ம யோசிக்கலாம், எவ்வளவு யோசித்தாலும் படைத்த இறைவனை பற்றி நல்ல நல்ல விஷயங்களை பற்றி சிந்திக்கக்கூடிய நேரத்தை அது மனதிற்கு ஒரு நிம்மதியை தரும் அப்படின்னு நல்லா சொல்றான். திருமறை குரான்ல யோசிக்கலாம், இறைவனையும் அவனுடைய படைப்புகளையும் நல்ல நல்ல விஷயங்களை யோசிங்க. ஓவர் திங்கிங் அப்படின்றத பற்றி இஸ்லாம் சொல்லக்கூடிய நேரத்துல சிந்திக்க கூடாது என்றோ அதிகமாக யோசிக்க கூடாதுன்னு சொல்லல. என்ன சொல்லுதுன்னா, நல்ல நல்ல விஷயங்களை, பயனுள்ள விஷயங்களை சிந்திப்பது, ஆராய்வது, இது நமக்கு உள்ளத்திற்கு ஒரு ஆரோக்கியமாக மன நிம்மதியை தரக்கூடியதாக இருக்கின்றது என்று அல்லாஹ் திருமறை குரானிலே சொல்லுகின்றான். அல்லாஹ் பிதிக்ரில்லாஹி தத்மைனுல் குலூப். இறைவனை நீங்கள் நினைவு கூறுவதால் சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அப்படின்னு சொல்றது, லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ், சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி வ சுப்ஹானல்லாஹில் அலீம். இந்த மாதிரி நிறைய இறைவனை புகழக்கூடிய வார்த்தைகள் நமக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்திருக்கிறாங்க. அப்படி இறைவனை பற்றி நாம் அதிகமாக சிந்தித்தோம் என்று சொன்னால் இது போன்ற பிரச்சனைகள் நமக்கு வராது. ஓவர் திங்கிங் எந்த அளவுக்கு ஆபத்தோ அதுல அந்த திங்கிங் என்பது இறைவனை பற்றி நல்ல விஷயத்தை பற்றி இருந்து என்று சொன்னால் அது கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும். அப்படிப்பட்ட மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்குவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும்.